குளத்தில் ஒரு தங்க மீன் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் அழகானது. அதன் செதில்கள் எல்லாம் தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தன. ஒரு நாள் ஒரு சிறுவன் குளத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். தங்க மீனை பார்த்து அவன் மிகவும் மகிழ்ந்தான். தங்க மீனை பிடிக்க ஒரு வலை வீசினான். தங்க மீன் சிறுவனை பார்த்து பயந்து போய், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று வேண்டியது. சிறுவன் இறக்கப்பட்டு தங்க மீனை விட்டுவிட்டான். தங்க மீன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. நீ என்னை விட்டு விட்டதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு, நீ ஒரு நல்ல சிறுவன், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றது. சிறுவன் கொஞ்சம் யோசித்துவிட்டு, எனக்கு நிறைய இனிப்புகள் வேண்டும் என்றான். தங்க மீன் உடனே ஒரு மந்திரத்தை சொல்லி சிறுவனுக்கு நிறைய இனிப்புகளை கொடுத்தது. சிறுவன் மிகவும் மகிழ்ந்து இனிப்புகளை சாப்பிட்டான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்தது. அதிக இனிப்பு சாப்பிட்டதால் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அப்போதுதான் சிறுவனுக்கு தவறு புரிந்தது. தங்க மீன் தன்னை எச்சரித்திருந்தது அதிக இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று. ஆனால் அவன் கேட்கவில்லை. சிறுவன் தங்க மீனிடம் மன்னிப்பு கேட்டான். தங்க மீன் சிறுவனை மன்னித்து, இனிமேல் நீ என்னை நம்பு என்று சொன்னது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? மற்றவர்களின் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும். அதிகமாக எதையும் செய்யக்கூடாது. நல்லவற்றை செய்ய வேண்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.